ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஜஸ்ட் ஒரு நம்மளுக்காக ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த ஒரு குட்டி கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு இதுன்னு சொல்லலாம். ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒரு ட்ரெயினர் ஒருத்தவங்க சீனியர் பர்சன் அவர். ஸோ அவர் பேஸ்ட் ஆன் ஸ்ரீலங்கன், கம்ப்ளீட் ஸ்ரீலங்கா அவர். ஸோ அவர் ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் விசிட் பண்ணியிருந்தார் ட்ரைனிங் பர்பஸ்க்காக. சீனியர் பர்சன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக விசிட் பண்ணியிருந்தார். ஸோ லாஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் எகெயின் திஸ் மந்த் வந்திருந்தார். ஸோ அப்போது என் ஹஸ்பண்டும் தமிழ் ஆளுன்றதுனால அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இந்த தடவை வரும்போது நிறைய பொருள் அங்கே என்ன ஃபேமஸாக இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கடலைப்பருப்பின்னு நினைப்பீங்க, ஆனால் இது கடலைப்பருப்பி இல்லை, முந்திரி பருப்பு இருக்கீங்க இல்லைங்களா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கேஷ்யூவில் அதாவது முந்திரி பருப்பில் செஞ்ச பர்ஃபி இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் புளி முட்டாயின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, புளி முட்டாய். ஆமாம், இது புளி முட்டாய், அது 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பர்ஃபி 2 பாக்கெட்டு. அப்புறம் காஃபி பவுடர், நம்ம ஊர்லலாம் காஃபின்னு சொல்லுவோம், அங்கே பாருங்கள் தமிழில் கோப்பின்னு எழுதியிருக்காங்க, ஏன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் இல்லையா. ஸோ கோப்பின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அது 2 பாக்கெட். நிறைய டீ பேக்ஸ், ஹெல்த்தியான டீ பேக்ஸ் வாங்கியிருக்காரு. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறைய டீ பேக்ஸ் வாங்கியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஏதோ கரபிஞ்சா தேநீர், கறி லீவ்ஸ் டீன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் நார்மலாக கருவேப்பிலை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி குடிக்கலாம். இதை நம்ம நல்லா ஹேர் ஃபால்ஸ்க்கு, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக டீ பேக்ஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காரு. ஃபுல்லாகவே டீ பேக்ஸ் மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 to 4 செகண்ட்ஸ் ஆவியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு, எப்பவும் போல் நம்ம க்ரீன் டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, கறி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் டீ, இது ரெண்டு இலை மட்டும்தான் போட்டிருக்காங்க. வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸும் இதில் ஆட் பண்ணலை. செகண்ட் பார்த்திங்கன்னா லெமன் டீ கொஞ்சம் நிறைய பேர் டீ கடையிலலாம் நம்ம ஊரில் பிளாக் டீலேயே லெமன் புழிஞ்சு விட்டு குடிப்பாங்க. லெமன் டீ நான் ஒரு தடவை குடிச்சிருக்கேன், பட் அது அவ்வளோவா எனக்கு டேஸ்ட் பிடிக்காது. பட் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. தேர்ட் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற ஒரு ஃபேட் பர்ன் டீ. இது எல்லாமே டீ லீவ்ஸ் பேக்ஸ் தான். ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு. வெந்தயம் போட்டிருக்காங்க, சம்திங் இது ஏதோ ஃப்ரூட் போட்டிருக்காங்க. இது ஐ திங்க் கொடம்புளின்னு நினைக்கிறேன், அது போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரீக் வெந்தயம், கார்ஷீனியா, இது இதை பற்றி நான் படிச்சிருக்கேன். பிளாக் சீட், ஐ திங்க் பிளாக் சீட்னு என்னன்னு தெரியல. டர்மரிக், இஞ்சி போட்டிருக்காங்க, மஞ்சள் போட்டிருக்காங்க, பட்டை போட்டிருக்காங்க, சீரகம் இருக்குது, செனா லீஃப் இருக்குது, அண்ட் பெப்பர், இது எல்லாமே போட்டிருக்காங்க. இது எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், அதாவது 30 minutes பிஃபோர் ஆர் ஆஃப்டர் மீல்ஸ் 2 தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கணும்னு போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸும் இதில் ஆட் பண்ண மாதிரி தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். ஓகே, இது பார்த்திங்கன்னா நார்மல் டீ, நம்ம டீ குடிப்போம் இல்லைங்களா, நார்மல் டீ தான் இது. ஏன்னா இதில் வேறு எதுவுமே போடல, சும்மா நார்மலாக தேயிலைன்னு மட்டும் போட்டிருக்காங்க. வெயிட்டு பாருங்கள், நம்மளோட எல்லாம் நிகர நிறைன்னு போட்டிருக்காங்க தமிழில் அழகாக. பார்த்திங்கன்னா சினமன் டீ, பட்டை டீ, இதுவும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷன் வீடியோ, ஐம் ஜஸ்ட் ஷேரிங். ஸோ நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். எனக்கு அதாவது எங்களுக்கு சும்மா உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ நாட் அ ப்ரமோஷன் வீடியோ. அடுத்தது பார்த்திங்கன்னா மின்ட் டீ, புதினா டீ. ஸோ எல்லாமே டீ பேக்ஸ் தான். இங்கே பாருங்கள் 20 பேக்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. 30 கிராம் நெட், ஒரு பேக் 30 கிராம் கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே பாருங்கள் ஸ்ரீலங்கா தான், ஃபுல் அண்ட் ஃபுல். எல்லாமே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது பாருங்கள், க்ரீன் டீ வித் ஜாஸ்மின் ஃப்ளேவர், நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சேம் இதுலேயே 20 பேக்ஸ், ஈச் பேக் கண்டெயின் 40 கிராம், ஐ திங்க் ஸோ, பட் தெரியல. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஓகே இதெல்லாம் ஓகே.
இதில் வந்து என்னால் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. இன்கேஸ் நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு நான் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்த ஒரு இது ப்ராடக்ட்ஸ் ஸ்ரீலங்காவில் வந்து. நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ, நான் மறுபடியும் சொல்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில், ஒரு கொலீக் ஜோனில் வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஆல்.